ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சுரி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான டேஸ்ட்டில் சாம்பார் செய்ய போகிறோம். 3 காய் போட்டு சாம்பார் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் பருப்பு வேக வச்சு பக்கமாக எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ தாளிக்கிறதுலேருந்து பார்க்கலாம் வாங்க. அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி நல்லா வதங்கந்தோம். இதில் முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸ் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அந்த காய் போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். காய் போட்டு நல்லா வதங்கந்தோம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கந்தோம். இதில் நாம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க. என்னடா தக்காளி போடலன்னு நினைக்கிறீங்களா? தக்காளி நான் பருப்பு கூடவே போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். தண்ணி விட்டு காய் நல்லா வேகட்டும்னு ஒரு பிளேட் போட்டு வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா காய் வெந்து வரட்டும். அந்த கேப்பில் நாம் பருப்பையும் தக்காளியும் நல்லா நைஸாக கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து பருப்பு வேக வச்ச தண்ணியில் நாம் ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அந்த புளி. அதுக்குள்ளே காயெல்லாம் ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ வெந்த காயில் நாம் கடைஞ்சி வச்ச பருப்பு கலவையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பருப்பு கூடவே தக்காளி வேக வச்சு கடைஞ்சா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எண்ணெயில் வதக்கிறதுக்குனாலும் இப்படி பருப்பு கூட வேக வச்சு கடைஞ்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெயில் வதக்கினா தக்காளி அப்படியே இருக்கும், பக்கமாக எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பருப்பு கூட வேக வச்சா சூப்பராக அதிலே கடைஞ்சி எடுத்துடலாம். நைஸாக தக்காளி இருக்கிற இடம் தெரியாத கடைஞ்சிட்டா சூப்பராக சாப்பிட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் கொதிக்கட்டும். சாம்பாரை 2 நிமிஷம் மாத்திரம் கொதிக்க விட்டு இறக்கிடலாங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் போடலை. சுட சுட சாம்பாரை சுட சுட சாதம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சுரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சுட சுட சாதம், இந்த முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ் போட்ட சாம்பார், ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.